வணக்கம். அக்னி பற்றி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி மீது ஒரு புதிய சர்ச்சை. மலேசியாவில் இலங்கை தூதர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்காரு. தாக்கப்பட்டிருக்காரு, அது உண்மை தானே. இப்போ அதில் அதாவது இது இப்போ நாம் இப்போ தமிழர்கள் பரவி வாழ்கிற எல்லா நாடுகள்லையும் நம்ம அமைப்பு இருக்குது. உணர்வுள்ள தமிழன் இன உணர்வு மான உணர்வு கொண்ட தமிழர்கள் பரவி வாழ்கிறாங்க. இப்போ அது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும், குறிப்பாக எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது. இந்த இன உணர்வு மான உணர்வு இப்போ அது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம்னு இல்லை, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இதில் நீண்ட காலமாக அழித்து வைக்கப்பட்ட ஆத்திரம், என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது, இன்று வரை அதுக்கான நீதி கிடைக்காதது, தொடர்ச்சியாக எமது மீனவ மக்களினுடைய படகுகளை பறித்து வைத்துக் கொள்வது, சிறைபிடிப்பது, பறித்து வைத்துக்கொண்டு திருப்பி தரவே முடியாதுன்னு அந்த நாட்டு நீதிமன்றமும் அமைச்சரும் சொல்லுவது, அதை சொந்த நாட்டு மக்களின் படகு மீட்டு தர முடியாத எனது நாடு பல ஆயிரம் கோடியில் அந்த அரசுக்கு அந்த நாட்டுக்கு போர்க்கப்பலை பரிசு கொடுப்பது, எங்கள் நிலப்பரப்பு முழுக்க இராணுவ மயமாக்கி கொண்டு வச்சிருப்பது, தொடர்ச்சியான இன்னும் அதே துயரங்கள் தொடரும் போது அது அடக்க முடியாத ஒரு ஆத்திரத்தை விளைவிக்குது. அந்த உணர்வு எழுச்சியில நாம் தமிழர் கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதிருந்தா ரணில் எத்தனை முறை இங்க போயிருக்காரு? நாங்க ஏதாவது செஞ்சோமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, ஒரு தேசியனத்தின் உரிமைக்கு போராடுகிற போராளிகள். அதில் அங்கங்கே இருக்கிற தமிழர்கள் தன் எதிர்ப்புணர்வை காட்டுவதற்கு வெடித்து துடிக்கிறாங்க. அதில் ஒரு உணர்வின் வெளிப்பாடாக அந்த சம்பவம் நடந்துருது. தாக்குதலை நியாயப்படுத்துறீங்க? நியாயப்படுத்தலை. நாங்கள் ஒரு தடவை ஒரு ஓரத்தில் ஒரு இடத்துல அடித்ததுக்கு இவ்வளவு கேள்வி வருது. 30 ஆண்டுகளாக எங்களை மொத்தமாக அடித்து, 60 ஆண்டுகளாக அடித்து, 30 ஆண்டுகளாக அழித்து இராணுவ தாக்குதல் நடத்தி அடித்து முடித்து கொத்து கொத்தா என் மக்களை கொன்று போட்டு என் அக்கா தங்கச்சி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி பச்சிலம் குழந்தைகளை கறிக்கி போட்டு எவ்வளவு கத்துனங்க கதறணும், ஒருத்தருமே கேட்கல. ஒரே ஒரு இடத்துல அடி விழுந்துச்சுன்னு அடிச்சிட்டாங்க. வன்முறைனா இன மொத்தத்தையும் கொண்டு பிணமாக்குறது அது நன்முறை ஆயிருதா? ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றாரு, இலங்கை தமிழர்கள் இந்த தாக்குதல்ல ஈடுபடல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இலங்கை ஆட்சியாளர்கள் மீது இலங்கை தமிழர்களுக்கு கோபம் இல்லாத மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் தான் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்களோ அப்படின்னு தெரியும். தமிழர்கள்ல இலங்கை தமிழர், இந்தோனேசியா தமிழர், இந்திய தமிழர், ஈழத்தமிழர் அப்படி பார்க்கக்கூடாது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான புரட்சிப்பாளர் படுறாரு. இது ஈழம்ங்கிறது, ஈழ தேசம்ங்கிறது அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களுக்கான தேசமே அல்லது ஒரு தேசியனத்திற்கான தேசம். இலங்கை தமிழர் நலன் தொடர்பாக, இறுதிக்கட்ட போர் தொடர்பாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சீமானும் பால் நியூமனும் கலந்துக்க கூடாது அப்படின்னு மாணவர் அமைப்பு சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு வசனம் மட்டும்தான் பேசுகிறாங்க, ஈழ விடுதலை அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக அவங்க செயல்பாடுகள் இல்லைங்கிற குற்றச்சாட்டு எந்த மாணவர் அமைப்பும் போராடினதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லி தான் இப்போ தெரியுது. நாங்கள் பங்கேற்றோம், அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அதில் அது கிடையாது. இங்கே போராடுறதுங்கிறது எப்படி போராடுறதுன்னு இருக்குது. முதல்ல நீங்கள் சொல்கிறத அந்த தாயகம் பொழுது அது பிழைக்க போன இடத்துல நாடு கேட்குறோங்கிறது பேசுகிற தமிழ் மக்களே இருக்கிறாங்க. ஊராந்தேசத்தில் போய் உனக்கு ஒரு நாடு கேட்டால் எப்படிப்பா கொடுப்பாங்கிறாங்க. அது என் பூர்வீக நிலம், என் தாய் நிலம்ங்கிறதே தெரியல. தன்னின வரலாறு தெரியாத மக்கள். இவனுக்கு முதல்ல கருத்தியல் புரட்சியின் மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும்பணியே இருக்குது. இவ்வளவு விஷயங்களை நீங்க தேர்தல் காலத்துல பேசின அதே வீரியத்தோட உங்களை போன்ற கட்சிகள், உங்களை போன்ற அமைப்புகள் இப்பவும் பேசுறாங்களா? இந்த சமயத்திலையும் பேசுறாங்களோ இல்லையோ, நாங்க தொடர்ச்சியா எடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதனாலேயே விமர்சிக்கப்படுறோம். இவங்க அதையே பேசுவாங்கன்னு கூட எங்க மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை, நாங்க படுறது இல்லை. அது ஈழம் ஒரு பிரச்சனையோ, அது ஒரு அரசியலும் இல்லை. ஈழம் ஒரு பிரச்சனை கிடையாது. காவிரி நதிநீரோ, கச்சத்தீவோ, முல்லை பெரியாரோ பிரச்சனை. ஈழம் பிரச்சனை இல்லை, அது ஒரு தேசியனத்தின் விடுதலை. அதனால அது அரசியல் அல்லது, அது அவசியம். அதனால அதுல போய் என்ன அரசியல்? அப்படியே அரசியல்னு பார்த்தா கூட ஒரு தேசியனம் தன் இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதை தவிர வேற என்ன அரசியல்? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தானே வலியுறுத்துறாங்க. ரா சம்பந்தன் போன்றவர்கள் நாங்க தனி ஈழம் கோரவே இல்லை, அதிகார பகிர்வுதான் அவருடைய கருத்துங்க, அவருடைய கருத்து. தனி இடம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய உரிமை பெற்ற 3 பிள்ளைகளையும் சாக கொடுத்தவன், கணவனை சாக கொடுத்தவங்க, மனைவியை சாக கொடுத்தவங்க, அந்த மாவீரர்கள் குடும்பங்கள் இன்னைக்கு போராடிட்டு கையிலேருந்து கண்ணு சிதைந்து
முகம் சிதைந்து இன்னைக்கு அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்க அவங்க சொல்லணும். ஒட்டுமொத்தமா ஈழ மக்கள் கூடி ஒரு மாநாடை போட்டு ஒரு பேரறிவிப்பு செஞ்சாங்களா, நாங்க ஈழ கோரிக்கை கைவிடுறோன்ட்டு? அதாவது அவருடைய கருத்து, அது அவருடைய கருத்து. நீங்க யாராவது செய்யறாங்களா? இல்ல புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழ்ற எல்லாரும் ஒரு கூடி ஒரு மாநாடை போட்டு ஒரு பேரறிவிப்பு செய்யறாங்களா? செஞ்சாங்கன்னா சொல்லுங்க, நம்ம அது கைவிடலாம். காங்கிரஸ் அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்ப இருக்கிற மத்திய அரசு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கலனா கூட என்ன மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது? நிலைமை அதே நிலைமைதான எனக்கு வந்து இது ரெண்டு கட்சியிலுமே ஆட்சியிலுமே பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த கட்சிகளுக்கு எந்த இடத்துலையுமே தத்துவ மாற்று இல்லை. ஒரே கல்விக் கொள்கை, ஒரே பொருளாதார கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை. அப்போ இதில் தனியார்மயம், தாராளமயம், உலகமயத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அப்போ அதே தத்துவத்தை வைத்து கொண்டிருக்கிற கட்சி ஆட்சிக்கு வரும்போது அது காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யறது? இப்போ ஒன்றும் செய்யறதுக்கு இப்போ இவங்களால என்ன செஞ்சிட முடியுது? இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன செய்ய முடியும்? அப்படியே விட்டுற முடியும். கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அவனுக்கு கொடுக்கல. இப்போ இந்த தேர்தலில் 2016 தேர்தலில் அதை ஒரு பிரச்சனையாவே எடுத்து வைக்க யாரும் தயாரா இல்லை. 7 ஆண்டுகள் தான் ஆகுது. ஒரு மொத்தமாக ஒரு இனத்தை அழிச்சு முடிச்சு அதுக்கான அநீதிக்கான, அந்த இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறுவதற்கான எந்த முன்முயர்வும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்திய அரசு காங்கிரஸ் இருக்கும்போது அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட மற்ற இப்போ அந்த அழுத்தம் இல்லை. வாயை திறக்கிறது இல்லை, பிரதமர் அதை பற்றி பேசுறதே இல்லை. அப்போ இது ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருக்கும்போது பாரதிய ஜனதா வந்தால் இதெல்லாம் பெற்று தந்துடும், இது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சது பெரிய ஏமாற்றா போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மீள் குடியேற்றம், சிங்களவர்கள் குடியேற்றம், இதையெல்லாம் தாண்டி முன்னாள் போராளிகள் வந்து விஷ ஊசி போட்டு கொல்லப்படுறாங்கிற அப்படின்னு வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அந்த பிரச்சனைக்கு கூட அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரியவே இல்லையே. இல்லை, அழுத்தம் விஷ ஊசி போட்டுக்கொள்ள முதல்ல நீங்கள் ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு இல்லை. விஷ ஊசி போட்டு எங்களை கொல்ல வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. அவன் எங்களை சுட்டு கொள்வான், சுட்டு கொண்டிருக்கான், இப்போவும் கொள்வான், நாளைக்கும் கொள்வான். கொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்லை, கேட்டதும் இல்லை. விஷ ஊசி போட்டு கொள்ளலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, விஷ ஊசி போட்டான்னா முகாமில் எங்கள் மக்களை அடைக்கும் போது நோய் தொற்று வரக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தடுப்பூசி போட்டிருக்கான். அதனால அங்கேருந்து வெளியில் வந்து பல பகுதிகளில் பரவி வாழக்கூடிய மக்கள் சாதாரணமாக ஒரு காய்ச்சல், தலைவலி, ஒரு இது வந்துட்டா கூட, ஒரு மயக்கம் வந்தால் கூட அந்த ஊசி போட்டதான் காரணமாக இருக்குமோன்னு ஒரு உளவியல் நோயை பரப்பி விட்டான். எத்தனை அழைப்பு என்கிட்ட எடுத்து வருது, ஒரு மாதிரி தலை சுற்றல் அடிக்கடி வருது, அந்த ஊசி போட்டதாக இருக்குமோ அப்படின்னா நாங்கள் எங்கள் பிள்ளைகள் அச்சப்படுது. பல 1000 பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்த இடத்துல பொண்ணை கொடுக்க அச்சப்படுறாங்க. அங்கேருந்து வந்தவங்க இவங்களுக்கு விஷ ஊசி போட்டிருக்கலாம்னு. பையனுங்களுக்கு பொண்ணு கொடுக்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்க பெரிய பிரச்சனையாக வருது. அப்போ அதனால அந்த இடத்துல இதை இப்போ வந்து நாடங்களும் வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு அச்சத்தில், பெரிய அச்சத்தில் இருக்கிற ஒரு சூழலும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தான் வேலை செய்ய முடியும். வடக்குன்னு நீங்க வந்து அப்படி பேசிட முடியாது. இலங்கையில இறுதிக்கட்ட போர் சமயத்துல ஐநா தவறு இழைத்து விட்டது, இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்திருந்தால் உயிரிழப்புகளை குறைச்சிருக்க முடியும் அப்படின்னு பொதுச் செயலர் பான் கி மூன் சொல்றாரு. அவர் செஞ்சிருக்கணும். போனாரு, போய் முகாமுக்கு போயிட்டு சிங்கள ராணுவம் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த 300 பேரை மட்டும் சந்திச்சுட்டு துப்பாக்கி முனையில நின்று கேள்வி வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவான், சொல்லி கொடுத்தது சொல்லுவான். வேற ஏதாவது சொன்னா, உண்மையான நிலையை சொல்லிட்டா இவர் வந்ததுக்கு பிறகு சுட்டுக் கொள்ளுவான். நீங்க தொண்டை குழிக்குள்ள துப்பாக்கி செலுத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்குறீங்க? உயிர் வேணுமா, உரிமை வேணுமா? அப்ப அந்த நிலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, சரி ஒரு தவறு நடந்துருச்சு, நம்ம உயிரிழப்பை காப்பாத்திருக்கலாம்னு சொல்றவரு அதுக்கு என்ன பண்ணாரு? சொல்லலாம், ஆமா அப்படி நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ணலாம்னு. செத்து போயிட்டமையா, சரி அதுக்கான நீதி எங்க? ஒரு தலையிடற்ற பன்னாட்டு விசாரணை கேட்கிறோம், அதுக்கே இந்த நாடுகள் வரலையே. எல்லா வழியும் எங்க போய் பேசினாலும் வாட் அபவுட் இந்தியா சேஸ், இந்தியா என்ன சொல்லுன்னு தானே கேட்கிறான். இந்தியா எனக்கு எதிராக நிக்குது, தன் வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய தவறை செய்யுது. அப்ப வந்து அன்னைக்கு நேரு காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல இருந்த வெளியுறவு கொள்கை இப்ப இல்ல. ஐயா ராஜீவ் காந்தி வரும்போது பாதிப்புக்கு ஆளாகன பக்கத்துல நின்னுச்சு. ஒரு வலிமையானவனுடைய செயல் என்ன? ஒரு பாதிப்புக்கு ஆளாகன பக்கத்துல நிக்கணும், அதான் மாண்பு. நான் ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஒரு சின்ன பையனை போட்டு நான் அடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்தவன என்ன அறிவு இருக்கா? இவ்வளவு பெரிய ஆள் இந்த பச்சை பிள்ளை போட்டு அடிக்கிறீன்னு தான் கேட்பீங்க. அதானே யதார்த்தம், அதானே தர்மம். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்து அப்படித்தான் பாலஸ்தீன விடுதலையை ஆதரிச்சது, அப்படித்தான் பங்களாதேஷ் விடுதலையை ஆதரிச்சது, அப்படிதான் திபெத்திய விடுதலையை ஆதரிச்சது. ஆனா இன்னைக்கு நாங்க பாதிப்புக்கு ஆளாக்குறவன் அவன் பக்கத்துல போய் நிக்கிற வெளியுறவு கொள்கையை வச்சிருக்குது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க.
இது எப்படி நாம் தமிழர் கட்சி தனியாக எடுத்த முடிவா இல்ல ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில திணிக்கப்பட்ட முடிவாக? நாங்க தனிச்சு போட்டியிடுவோங்கிறது இப்ப சொல்ல நீண்ட காலமா சொல்லி வரோம். கூட்டணி கட்சிகள் இல்லாத ஒரு சூழல்ல சொல்லப்பட்ட முடிவாக இருக்கிறதா? தனிச்சு நிக்கிறோங்கிறது ஒரு கட்சியாக யோசித்து எடுத்த முடிவாக இருக்கலாம். எங்க கொள்கை முடிவே நம்ம இப்ப யாரோடும் சேர இயலாது. எப்படி ஊழல், லஞ்சம் இதுகளை இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க யாரோட சேர்ந்தது எதிர்கொள்வீங்க? நாங்க ஒரு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம். ஊழல் லஞ்சமற்ற உண்மையை நேர்மையான முழுமையான மக்களாட்சியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். தனித்து நம்ம போய் போட்டியிடும் போதுதான் நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய என்ன செயல்பாடு எப்படி செய்ய போறோங்கிறத சொல்ல முடியும். 5 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் தானே பெற்றிருக்கிறீங்க. அதுக்கு 5 லட்சங்கள 50 ஓட்டா கூட இருக்கட்டுமே, 50 வாக்கா கூட இருக்கட்டுமே. அது மான தமிழன் வாக்கா இருக்குல்ல. இதுவரை தமிழனுக்கு ஒரு வாக்கு இருக்குங்கிறதே காட்டல இல்லை. நீங்க எனக்கு ஒரு ஓட்டுனாலும் ஒரு இன உணர்வு மான உணர்வு ஒன்றும் போட்டிருக்கான்ல. காசு, சாதி, மதம், சாராயம் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்த வந்து போட்டிருக்கான் பாருங்க. 5 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்களா நாம் தமிழர் கட்சி? உறுப்பினர் வந்து அதுக்கு இருக்கலாம். உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனும் இதுல உறுப்பினர் தான். நாம் தமிழருங்கிறது கட்சியின் பேர் இல்லை, அது ஒரு இனத்தின் அடையாளம். அது எல்லாரும் இருக்கலாம். உடனே இந்த வாக்கு தான் இதோட முடிஞ்சிருது அப்படிலாம் இல்லை. நானும் ஒரு வளரக்கூடிய ஒரு இயக்கம். நான் இது ஒரு தோல்வியாவே கருதவே இல்லை. நான் ஒரு தொடக்கமா கருதுறேன். மாநில கட்சிகள் தான் மாநிலங்களை ஆளணும், தேசிய கட்சிகள் மாநிலங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற கொள்கையோட நீங்க பேசுறீங்க. இப்ப காவிரி நதி நீர் காங்கிரஸ் ஆண்டாலும் எனக்கு இல்லை, பாரதிய ஜனதா ஆண்டாலும் இல்லை. இப்ப சீதாராமையா ஒரு 15 டிஎம்சி தண்ணியை விடலாங்கும்போது எதிர்த்து போடுறது பாரதிய ஜனதா கொடுக்காதேங்குது. மேல ஆள்றது தேசிய கட்சி, இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடம் பேசுற கட்சி. அந்த கட்சி தான் ஆளுது, இங்க கொடுக்காதேங்குது. அப்ப தேசிய கட்சி மாநில நலன் போது மாநில கட்சி, இடதுசாரி சர்வதேச கட்சி. இந்த கட்சி இங்க இந்திய கட்சி கூட கிடையாது, சர்வதேசியம் பேசுற கட்சி. கர்நாடகா கேரளாவை ஆளுது. முல்லை பெரியாறுல தண்ணின்னா கிடையாதுங்குது. குறுக்கு போய் நான் முல்லை பெரியாரே பேசிட்டு இருந்தா இங்க சிறுவாணியில அணையை கட்டுண்டாங்குது. இவன்ட்ட காவிரியில தண்ணி கேட்டா இதை திசை திருப்பறதுக்கு மேகதாத்துல கட்டுண்டாங்கிறான். இப்போ இந்த சிக்கலை பாருங்க. இந்த காங்கிரஸ் ஆண்டாலும் முல்லை பெரியாறு தண்ணி இல்லை, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் எனக்கு முல்லை பெரியாறு தண்ணி இல்லை. இப்போ தேசிய கட்சி மாநில நலங்கும் போது அது மாநில கட்சி. அப்போ இதில் என்ன ஆயிருதுன்னா அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மக்கள் ஆளட்டும். இந்தியாவை யார் ஆளும்போது எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். நீயே கூட்டாட்சி தத்துவத்தை கொண்ட தேசம் தானே, ஃபெடரல் சிஸ்டம் தானே உன்னோடது. இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்திருக்கு. கூட்டாட்சி எங்க நடந்திருக்கு இந்தியாவில்? இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. கூட்டாட்சி நடந்திருக்கா? இல்லை. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிறதா இங்கேயே இருந்த அறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் முன்வைத்த முழக்கம். இப்ப மத்தியில கூட்டாட்சி வரணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். மாநிலத்தில் தன்னாட்சி வரணும்னா இந்த மாநில மக்கள், நான் என் நிலத்தை, கன்னடர் அவர் நிலத்தை, தெலுங்கர் அவர் நிலத்தை அவரவர் ஆளுவோம். அந்த மண்ணின் மக்களின் நலன் பெறக்கூடிய மக்கள் ஆளும்போது இந்தியாவை யார் ஆளுறது? எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். கன்னடத்தை கன்னட மக்கள் ஆளணும், தமிழகத்தை தமிழக மக்கள் ஆளணும். அப்படி ஆண்டா தண்ணி வந்துருமா தமிழகத்துக்கு? தண்ணியை வரும் பிரச்சனை பேச நீங்க தண்ணி வந்து இல்லைனாலும் தரமாட்டேன். நீங்க நம்மளுக்கு இந்த இது ஒரு நீங்க பாருங்க, ஒரே வரி, ஒரே கல்வி. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கார் ஓடிடும், ஆனா ஆறு நீரும் ஓடாது. இது இங்க இருக்கிற அதிகாரம். இப்ப நீங்க இருக்கிறன்னா இப்ப பேருந்த மறிச்சு எங்க பேருந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கான். நான் கர்நாடகா பேருந்த சிறைபிடிச்சு வச்சா என்னை தூக்கி இந்த அதிகாரம் உள்ள போடுமே ஒழிய அவன் போராட அனுமதிக்கிறான். காரணம் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை ஆள்றான். அவனவன் மாநில நலனை பேன்றான். இதுல அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு தேசம்னா தேசத்தில் இருக்க எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் பொது, அதான் தேசம். ஆனா தமிழனுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும் பொதுமை, என்னுடைய நரிமணம் பெட்ரோல் தேசிய மயம் எல்லாருக்கும் பொதுமை, என்னுடைய மீத்தேனை நீ ஒடியாந்து எடுத்துக்கிடுவ, என்கிட்ட அணுகுலையை நட்டுவ, நாளைக்கு வெடிச்சா நான் ஜாவேன், ஆனா மின்சாரத்தை எல்லாரும் எடுத்துக்குவேன். தமிழனுடைய வளங்கள் எல்லாம் புதுமையா இருக்கும். ஆனா முல்லை பெரியாறு அந்த கேரள மக்களுக்கே இருக்கும். காவிரி நதிநீர் வளம் அந்த கன்னட மக்களுக்கே தான். பாலாற்று நதிநீர் அந்த ஆந்திர மக்களுக்கே தான். அவரவர் வளங்கள் அவரவருக்கு என்ன, என்னுடைய வளங்கள் எனக்கே தானே. நான் இதை பேசினா தேச துரோகி. அவன் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாது எந்திரிச்சு போனா அவன் தேச தியாகிய. இது எப்படி இருக்குது? இதை நாங்க பேசினா இனவெறியை தூண்டுறாங்க, பாசிசம் பேசுறாங்க. நான் அடிபட்டு கிடக்கிறவன் என் உரிமைக்கு போராடிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவன். அவன் எல்லா இடத்துலயும் அணை கட்டுறான். அவன் மேதலால கட்டுறான், இவன் சிறுவாணியில கட்டுறான், அவன் பாலாற்றின் குறுக்க 5 அடியிலிருந்து 12 அடி தடுப்பணை உயர்த்தி கட்டுறான். தமிழன் எல்லா ஆத்துலையும் மண்ணள்ளி அவனுக்கு கொட்டுறான், இந்த ஆத்து அணையை கட்டிக்கிட்டு. இதுவா தேசிய கட்சிகளுக்கு தேசிய பார்வையே இருக்காது? மாநில இல்ல இல்ல எந்த உரிமைக்கு இந்த தேசிய கட்சி என்னோட நின்றுருக்கு? எந்த உரிமைக்கு நின்றுருக்கு? கச்சத்தீவு மீட்பு நிக்குமா?
எப்படி காஷ்மீர்ல ஒரே மாதிரி பேசுது எல்லா கட்சியும். ஆனா கச்சத்தீவு கொடுத்தது பேசுதே. தலையில இருந்தா இருக்குமா பிடிச்சுப்ப, காலில் இருந்தா கழட்டி விடுவேன் செருப்பா. இது என் நிலப்பரப்புல என் தாய் நிலம் இல்லையா? கச்சத்தீவை திருப்பி எடுனா நான் பிரிவினைவாதி. அது கொடுத்ததாங்கிறவெல்லாம் தேசியவாதியா? என்ன கோடி கோடியா பணத்தை வச்சுடா வாங்கினா, வங்கியில கடன் வாங்கினா, வட்டிக்கு வாங்கினா, சிறுக மீனை பிடிச்சி கட்டிடலாம்னா அந்த படகு வாங்கினா, அதை பறிச்சு வச்சு கொடுக்க முடியாது திமிரில் பேசுற நாட்டுக்கு எதுக்கு நீ போர்க்கப்பல் கொடுக்குற? யாரோட காசுல கொடுக்குற? இலங்கைக்கு இந்த போர்க்கப்பலை என் நாடு பறிச்சு கொடுக்கல. இந்த போர்க்கப்பலை வச்சு யாரோட போர் செய்யப்படுறேன்? இலங்கை 30 ஆண்டுகளா சண்டை போட்டிருக்குல்ல, யாரோட போட்டிருக்கு? பாகிஸ்தானோடவா, சீனாவோடவா, சிங்கப்பூரோடவா, யாரோட? இந்தியாவோடவா, அமெரிக்காவோடவா, ஆஸ்திரேலியாவோடவா, ரஷ்யாவோட, யாரோட போட்டிருக்கு? 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளா சொந்த நாட்டு மக்களை, சொந்த நாட்டில் இருக்க தமிழின மக்களை அழிச்சு ஒழிச்சிருக்கு. இப்ப கொண்டு முடிச்சாச்சுங்கிற அப்புறம் போர்க்கப்பல் எந்த உரிமையில நின்று இருக்கு? எனக்கு காவிரி நதி இதுவரை பிரதமர் வாய் திறந்து ஒரு வார்த்தை. சரி, உங்க வாதப்படி வச்சுக்கோ. மாநிலத்துல ஒரு தேசிய கட்சியே இல்லைன்னா மாநிலத்துடைய நலனை நீங்க எப்படி மத்தியில இருந்து பெற்று வர முடியும்? வேண்டாம், ஒற்றை கட்சி ஆட்சி முறை வேணாம். காங்கிரஸே ஆள்றது, பாரதிய ஜனதா ஆள்றதா ஒழிப்பாங்கிறேன். எல்லாரும் கூடி பேசி, நீங்களே கூட்டாட்சி தத்துவத்தை தானே வச்சிருக்கீங்க. அந்த கூட்டாட்சி மலர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிறதா நான் எங்களுடைய கருத்து. காவிரி நதிநீர் விவகாரத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், பிரதமரை போய் சந்திக்கணும், நீதிமன்ற நடவடிக்கைகள் மட்டுமே போதாது, பிரதமருக்கோ அந்த மாநில முதலமைச்சருக்கோ கடிதம் எழுதுறது மட்டும் போதாது அப்படின்னு தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறாங்க. நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக தான் தண்ணீர் தரப்பட்டிருக்குது. நமக்கு தேவை என்ன? நம்ம 350 இருந்து அப்புறம் 250 வந்து 150 டிஎம்சில இருந்து இப்ப 60 கேட்டுக்கிட்டு அவ 15 கொடுக்கணுங்கிறது. இந்த 15 டிஎம்சி தண்ணியே 20 நாட்கள் தொடர்ச்சியா ஒன்னாதான் கடமடையிலே வந்து தலை வைக்கணும். அது இல்லை 10 நாளை நிறுத்திட்டா அது அப்படியே ஓடி வந்து அதே ஆறுல உஞ்சி அப்படி பயனற்று போயிடும். இது ஒரு சொன்னதுக்காக, நீதிமன்றம் சொன்னதுக்காக அதுவும் கூட திறந்தே ஆகணும்னு நீதிமன்றம் சொல்லலை. அது அந்த மாநில மக்களின் உரிமை, அதை கொடுன்னு எனக்கு சொல்லலை. மனிதாயமான அடிப்படையில் அப்படின்னா எனக்கு ஏதோ தர்மம் பண்ணுற மாதிரி, பிச்சை போடுற மாதிரி. இந்த தேசத்தின் குடிமகனா இல்லையா? எனக்கு அந்த காவிரியில் உரிமை இருக்கா இல்லையா? அப்படின்னா நான் முதல்ல சொன்னது போல அப்போ என் மண்ணின் வளங்கள் வந்து எனக்குத்தான் நான் அப்போ என்ன ஆகும்? அப்போ அதானே அந்த இறையாண்மையும் ஒருமைப்பாடும் தமிழனுக்கு மட்டும்தானா, பிற மாநில மக்களுக்கு இல்லையா? இதில் தலையிட்டு தீர்க்க வேண்டியது மத்தியில் ஆளுகிற அதிகாரம் தானே. அப்போ எல்லாமே நாங்கள் நீதிமன்றம் போய் தான் பெறணும்னா பாராளுமன்றம் எதுக்காங்கிற கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு. அதுக்கு எதுக்கு 96 லட்சம் கோடி செலவழிச்சா இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல்? இப்போ நாட்டை ஆள்றது யாரு? யாரு? அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் மீத்தேனா அங்கே போகணும், காவிரியா அங்கே போகணும், முல்லை பெரியாரா அங்கே போகணும், ஜல்லிக்கட்டு உரிமையா அங்கே போகணும், கையில் எரிவாயு பதிக்கணுமா வேணாமா அங்கே போகணும், கச்சத்தீவு மீட்பா நீதிமன்றம், பாராளுமன்றத்துக்கு இல்லை. அந்தந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநில நலன் சார்ந்து பேசுறாங்க. தேசிய கட்சிகளும் அதே பார்வையை முன்வைக்கிற போது மத்திய அரசாலையும் ஒன்றும் பண்ண முடியாத போது ஒரு அதிகாரத்தை எதுக்கு நிறுவுறோம்? நாட்டில் ஒரே வரியை கொண்டு வரோம், ஒரே கல்வியை கொண்டு வரணும்னு இருக்க, ஒரே நதியாக கொண்டு வரணும்னு தோணாதான்? அது இல்லையா? நதி தேசியமயமாகாதா? எல்லாமே தேசியமயமாயிரும். அப்போ அது என்னன்னே புரியல. அது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? காவிரி அரசியலாக்க யாருமே காவிரியில தண்ணி தராதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன இப்ப தேசிய கட்சிகள் இப்ப இங்க இருக்கிற பாரதிய ஜனதா பெரிய போராட்டத்துக்கு முன்ன அறிவிக்குமா? அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கொடுக்காதீங்குது, இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கொடுங்கன்னு சொல்லுமா? சொன்னா அங்க அடுத்த காங்கிரஸ் சொல்றதா தான் சொல்றாங்க. அது என்ன? இப்ப எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கிறாங்க. கொடுக்க வேண்டியதே எங்க அண்ணங்க தான். இவங்க தானே கொடுக்கணும். இல்ல, காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருக்கு. யார் இருந்தாலும் நீங்க தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நான் என்ன பாகிஸ்தான்ல இருக்கேன் இல்ல பங்களாதேஷ்? ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இன மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையை நீங்களே உருவாக்குறீங்க. எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க. நாங்க எனக்கான உரிமையை நான் கேட்டா உதப்பேன். என் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, என்னை கொண்டு போடுவான். இல்ல, நீங்களும் இனவாதம் தானே பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சி இனவாதம் தானே பேசுறீங்க. இனவாதம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அங்கே பாதுகாப்பு கொடுங்க. அப்ப இங்க இருக்கிற கன்னடர்களுக்கு அங்க இருக்கிற தலைவர் ஒருத்தன் சொல்லணும்ல, இங்க இருக்கிற கன்னடர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்னு. சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்களையும் எங்களை அடிச்சிருக்காங்க. இப்ப கூட பாருங்க, எங்க பேருந்து பிடிச்சி வச்சுட்டு அடிச்சிருவானோங்கிற ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி ஒரு எல்லாம் நீங்க செய்யறீங்க. திரையரங்குகளை ஓட விட மாட்டோங்கிறீங்க, எங்க படங்களை அடிக்கிறது நொறுக்கிறது எல்லாம் செய்யறீங்க. ஆனா இங்க ஏதாவது நடக்குதா? ஆனாலும் தமிழன் தான் இங்க நீங்க பாசிஸ்டுமிங்க, டெரரிஸ்டுமிங்க, தீவிரவாதி, பிரிவினைவாதி, இனவெறியன் எல்லாம் சொல்லுவீங்க. இல்ல, கர்நாடகா இனவாதம் பேசுது, நாங்க பாகிஸ்தான்ல இருக்கிறோம்னு கேட்டா
அதே கருத்தை தானே நாம் தமிழர் கட்சி வேறொரு டோன்ல தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறேன். உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நீங்க பேசுறீங்களே, தமிழ் தேசம் பேசுறதுன்னு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றது என்ன தேசியம், தந்தே தீரணும்னு பேசுற அரசியல் என்ன தேசிய அரசியல்? அதானே ஜல்லிக்கட்டுக்கு தடையை போடுது, இல்ல தடையை நீக்கின்னு போடணும், என் பண்பாட்டு நிகழ்வுன்னு போராடுது ஒரு இனம். இது தமிழ் தேசிய அரசியல். தப்பு தானே? ஜாதியவாதம் தப்பு, மதவாதம் தப்புனா இனவாதமும் தப்பு தானே? இனவாதம் உலகம் பூரா அவன் இனமா தாங்க வாழ்றான். அப்படின்னா மொழிவழி மாநிலமே நீங்க பிரிச்சிருக்க கூடாதுல்லங்க. மொழிவழி மாநிலமே பிரிச்சிருக்க கூடாதுல்ல. எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் அந்த மொழிவழி தேசிய இனத்தின் மக்கள் தான் ஆள்றான். அப்படிதான் இருக்குது, அப்படித்தானே வாழ்றாங்க. ஆனா மக்கள் அப்படி முடிவு செய்யல. இங்க என்ன மொழி பேசுறாங்க ஆட்சியாளர்கள், அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு போடுறது இல்லையா? நம்ம பிரச்சனைகளை பேசுறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க, நமக்கான நல்லது செய்யறாங்க தேர்தலில் முடிவு செய்யறாங்க. கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டே இருங்க, நாங்க வென்ற பிறகு அப்புறம் முடிவு செஞ்சுட்டாங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. எடுத்தோடனே அது செஞ்சுட்டாங்களே, அது பண்ணிட்டாங்களே அப்படிலாம் சொல்றது இல்லைங்க. தேவையா தேவையில்லையா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. நாங்க இந்த கட்சி இந்த அரசியலை உருவாக்கணுங்கிறது காலம் பிரசவிக்குது. காவிரியில் தண்ணி கொடுங்கும் போது அவன் அடிக்கும்போது தமிழ் தேசியம் பிறந்துருது. ஒரு தேசம், அந்த தேசத்தில் இருக்க மக்களுக்கு என்னடா பாதுகாப்புன்னு இருந்தால் அது இந்திய தேசியம் இருக்கும். நீங்கள் அங்கே கன்னடம் அடிப்பான் தமிழன், இங்கே தமிழ் தேசியம் பிறந்துருது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், மலேசியா வாழ் தமிழர்கள் நம்ம பெருமை பேசுகிறோம், வாழ வைத்த தமிழர்கள்னு பெருமை பேசுகிறோம். ஆனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வருகிற போது நம்ம வந்தேரிகள் அப்படின்னு அவங்களை குறை சொல்கிறோம். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தோடு இறையாண்மையோடு இணைந்து தான் நம்ம மக்கள் பயணிக்கிறாங்க, வாழ்கிறாங்க. தனித்த ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு கூட அவங்க போராடுறதில்லை. 36 லட்சம் பேருக்கு மேலே மலேசியாவில் இருக்கோம். அந்த நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் தான் நமது மக்கள் உறுப்பினராக இருந்து அந்த மண்ணின் மக்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு தான் இணைஞ்சு பயணிக்கிறாங்க. கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்கன்னு போராடுறாங்க. இங்கே இருக்கிற கன்னடர்கள் எங்களோடு சேர்ந்து தமிழர்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு போராடுங்க. இதுதான் நாங்கள் கேட்குறது. இந்த தண்ணியை வாங்கிட்டு நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் தான் பயன்பட போகுது. முல்லை பெரியாற்றில் தண்ணின்னு கேட்கும்போது எங்களோடு சேர்ந்து நீங்களும் போராடுங்கிறோம். அந்த தண்ணியை கேட்குறதே இங்கே இருக்கிற மலையாளிகளுக்கும் சேர்த்து தானே கேட்குறோம். இங்கே இருந்து தான் உங்களுக்கு உணவு நாங்கள் அரிசி மற்ற பால் முட்டை இதெல்லாம் நாங்கள் தான் அனுப்புகிறோம், காய்கறிகள் எல்லாம். அப்போ அப்படி பார்த்தா அந்த காய்கறி அந்த அரிசியை விளைய வைக்கிறதுக்காவது எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ அதில் எல்லாருக்குமா தான் நம்ம அந்த உரிமையை கேட்குறோம். அப்போ அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். இப்போ அங்கே இருக்கிற கட்சிகள், தமிழ் அமைப்புகள் எல்லாம் கூட கன்னடர்களோட சேர்ந்துக்கிட்டு தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்கன்னு போராடுதா இல்லையா? அதை நாங்கள் குற்றமாக சொல்லலை. இங்கே வாழ்கிற மக்கள் இந்த மண்ணின் உரிமைக்காக நாங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது எங்களோட இணைஞ்சு பயணிங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த மக்களே தான் ஆளணும்னு சொல்கிறதா இன்னும் சந்தேகத்துக்கு. அதுதாங்க நீங்கள் என்னங்க நான் சொல்கிறது கேட்குறீங்களா? இவ்வளோ பெரிய தலைவர் ஐயா கலைஞர் பேசுகிறாரு, அன்னைக்கு பேசுகிறாரு தமிழர் நாட்டை தமிழரே ஆளுகிற காலம் விரைவில் வரும், அதுதான் சரியான ஜனநாயகம்ங்கிறாரு. அவரை ஒரு தடவை கூப்பிட்டு கேளுங்களேன், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. இது என் நிலம்ங்க, இதை நான் தான் ஆளணும். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல், இதே மறை சொல்லுது. ஆந்திராவில் ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே இன மக்கள் 2 மாநிலமாக பிரிஞ்சிருச்சு. சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவில் முதலமைச்சராக முடியாது, சந்திரசேகர ஆந்திராவில் முதலமைச்சராக முடியாது. ஆக்கி காட்டுங்க, இந்த அரசியலை விட்டுறேன் நான். ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வாய்ப்பு இருக்கு, இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலையும் முதல்வராக வாய்ப்பு இல்லை. இதான் யதார்த்த உண்மை. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை நிலைமை. அப்படி இல்லை, அப்படி குருவானம்ல நானா சொல்றேன். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்னு பெருஞ்சு திருநார் பாடுறாரு பாவலர். இப்ப மக்கள் தப்பா முடியும் இருங்க, நீங்க இப்படி பேசவே கூடாது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே பாரதி பாடிட்டான் பிரிவினைவாதின்றீங்களா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் இல்லைன்ட்டான், எங்கும் காணோங்கிறான். உடனே இவன் மொழி வெறியன்றீங்களா? நான் கேட்கறது என் இனத்தின் தார்மீக உரிமையே. எல்லாரும் ஒன்னா வாழுவோம், கூடி வாழுவோம், நாங்க தான் ஆளுவோம். இது என் உரிமைங்க. ஒரு தடவை நாங்க ஆளும் போதாங்க தெரியும் எதுக்கடா அந்த பயில இவ்வளவு காலம் கத்தி கிடந்தான்னு. என் நிலம், என் மண், என் ஆடு, என் மாடு, என் மரம், என் செடி, என் கொடின்னு நேசிக்க ஒருத்தர் இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதையை போட்டிருந்தீங்க. இந்தியா வெள்ளையருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு. என்ன நோக்கத்துக்காக அந்த பதிவு போடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் எழுதியிருந்த கவிதை அதில் அது மட்டுமா சொல்லியிருக்கேன். நிறைய கவிதைகளை அவர் எழுதின கவிதைகளை எடுத்து ஒவ்வொரு நாளும் செய்திகளாக சொல்கிறோம். அவர் ஐயாவுடைய கவிதை மட்டும் இல்லை, கவி பேரரசு வைரமுத்தவர்கள் கவிதை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிதை, கண்ணாசன் கவியரசு கண்ணாசனுடைய கவிதை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறோம். அதில் அவர் அந்த சுதந்திரத்தை பற்றி சொல்கிறார். வாங்க தெரிஞ்சது வச்சுக்கிற தெரிஞ்சதான்னு கேட்குறாரு அவர்.
அப்போ அதை சொல்லும்போது அவர் கேள்வி எனக்கு நியாயம்னு படுது, அதை எடுத்து சொல்கிறேன். இல்லை, இந்தியா மீதான ஒரு கோபம் அந்த கவிதையில் இருக்கிற மாதிரி இருக்கத்தானே செய்யும். எனக்கு என் தேசம் என்னை நேசிக்கலைங்கும்போது நான் நேசித்த அளவுக்கு நேசிக்கலையே. திரும்பவும் சொல்கிறேன், தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட வாங்கி தராத என் தேசத்தின் மீது எனக்கு என்ன நேசம் வரும்? என்ன நேசம் வரும்? குடிக்க தண்ணி தராத குடியரசுக்கிட்ட எனக்கு என்ன பாசம் வரும் சொல்லுங்க? அந்த கோபம் இருக்குமா இல்லையா? எங்கள் அப்பா என்னை எங்கள் அப்பா என்னை கவனிக்கலை, நல்லா இருக்கடாமான்னு கேட்கலன்னா ஆத்தனை வரதானே செய்யும். எங்கள் அம்மா சாப்பிட்டியாப்பா, என்னப்பா எப்படிப்பா இருக்கான்னு கேட்காத என் தாய் என் கோபம் வரதானே செய்யும். நான் நேச்சல்ல இந்த மண்ணின் விடுதலைக்கு எங்களவுக்கு போராடினவே இருக்கேன். யார் இருக்கா? செக்கிழுத்தம், சிறைப்பட்டோம், வதைப்பட்டோம், தூக்குல தொங்கணும். என்னைய விட சிங்களம் முக்கியம்னு நினைக்கிற தேசத்தை நான் எப்படி நேசிக்க முடியும்? சிங்களனுக்கு இந்த தேசத்துக்கு என்ன இருக்கு? சிங்களம் உனக்கு நண்பனா இருப்பான், தமிழன் பகைவன் ஆயிடுவானா? 13 கோடி மக்கள் இந்த நிலப்பரப்புகளை வாழ. கர்நாடகாவில் மட்டும் 1.25 கோடி இருக்கும். இந்தியாவில் நாங்கள் வாழாத எந்த மாநிலத்தில் நாங்கள் இல்லை. அப்படி நேசித்த மக்களை இந்த தேசம் மோசம் பண்ணுதுங்கிற கோபம் தான். எப்படி நீ எந்த அடிப்படையில் சிறுவாணி அணையில் நீ அணை கட்டுறதுக்கு, சிறுவாணியில் தடுப்பு அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குற? 3 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரம் செத்து போயிடும், கெட்டு போயிடும்னு தெரியாதா நாட்டை ஆள்றவங்களுக்கு? சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்போ தமிழை என்னானாலும் சரின்னு தானே அப்போ வருது. இல்லை, ஒவ்வொரு தேசிய கட்சிகளும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் தானே இருக்கிறாங்க. மாநிலங்கள் கட்சிகளுடைய உணர்வுகள், அந்த பிரச்சனைகள் மாறுபடுகிற போது அவங்களால வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? அரசியல் ரீதியாக எந்த முடிவுமே நாங்கள் தைரியமாக எடுக்க முடியலைங்கிறதான அவங்களோட நிலைப்பாடாகவே இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ எப்படி தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எப்படி இருக்க முடியும்? அது எப்படி இருக்கும்? அது கேள்விக்குறியா மாறிடாதா? தேசிய இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் போற்றுகிற கட்சிகள், பேணுகிற கட்சிகள் அதுக்காக என்ன செய்யுது? அதான் இங்கே இருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அந்தந்த மாநில மக்கள் அந்த மாநிலம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வாங்கங்கிறோம். இப்போ நாங்கள் இந்த நதிநீர் எமக்கான உரிமை இருக்குதா இல்லையாங்கிற போராட்டத்தில் தான் இருக்கோம். நாங்கள் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைகிறதுல தெளிவாக இருக்கும். நான் பாண்டியார் பொன்னம்பலால் அணை கட்ட முடியாதா? ஏன் கட்டல? 6 கிளை நதிகள் ஓடி வருது இல்லை? அங்கே தடுத்து கட்டினா இங்கே மேட்டூருக்கு பெரிய ராட்சச குழாய்கள் மூலம் காவிரி டெல்டா பகுதிகளுக்கான நீரையும் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கான நீரையும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற போது ஏன் அதை செய்யலை? 4000 மில்லிமீட்டர் மழை பெய்யுதுல்ல. கர்நாடகாவில் நான் 722 மில்லிமீட்டர் தானே மழை பெய்யுது. உனக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுதுல்ல. இந்த மழை நீரில் 4000 டிஎம்சியில் 1500 தானே பயன்படுத்தப்படுது. அப்போ மீதி 2500 வீணா கடலில் கலக்குதுல்ல. அதை சேமிக்க எந்த முயற்சி நடந்திருக்குங்கிறது தானே. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிங்க. வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க? ஒரு சொட்டு தண்ணீரை வீணாக்காமல் சேமியுங்கள் பிரதமர் சொல்கிறாங்க. நாங்கள் சேமிக்கிறோம். ஐயா, நீங்கள் உறிஞ்சி வித்திருவீங்களா? எல்லாம் தான் தனியார் முதலாளி ஆள் குழாய் கிணறு போட்டு உறிஞ்சி விற்கிறான லட்சக்கணக்கான லிட்டரு. குடிநீர் உயிர் ஆகாரம் சந்தை பொருளாயிருச்சு, மனித உயிர் விற்பனை பொருளாயிருச்சு. எப்படி இந்த தேசத்தில் நம்ம வாழ்றதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் அறிவு விற்பனை, உயிர் விற்பனை, குடிநீர் விற்பனை, காற்று விற்பனைக்கு வந்து கொண்டு இருக்குது. பாதை விற்பனை 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம். அடிமை இந்தியாவில் கூட நாங்கள் கப்பம் கட்டி கடந்து போகல. எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்றது? விலைவாசி எப்படி குறைப்பீங்க? எரிபொருள் விலை தனியார் மயம், எண்ணெய் நிறுவனங்களே அதுக்கான விலையை தீர்மானிச்சுக்கலாம். பொருளாதார கொள்கை. அவன் ராத்திரி வேலை, காலையில் ஒரு வேலை, மதியம் ஒரு வேலை பெட்ரோலுக்கு வைக்கிறேன், டீசலுக்கு வைக்கிறேன். பாறை தக்காளி ஏற்றிக்கிட்டு கத்திரிக்காய் ஏற்றிக்கிட்டு வர பாறை சந்தைக்கு 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுறேன், டீசலை போட்டுறேன். 3000 ரூபா டோல் கட்டிடுறேன், சுங்கச்சாவடி. 6000 ரூபா சேர்ந்து இந்த அடக்க விலையில் ஏறிடுது. அப்போ 10 ரூபா தக்காளி 20 ரூபாய் ஆயிடுது. ஏன் குறைக்கிறது விலைவாசியை? அத்தியாவசிய பொருள் பால், முட்டை, அரிசி, பருப்பு எல்லாம் அந்த மாதிரி இதை அடக்க விலையில ஏறும்போது எப்படி அவன் விலையை குறைப்ப? காங்கிரஸ் கொண்டு வந்த பொருளாதார கொள்கை தானே. அதுதான் 2 கட்சிக்கும் ஒரு மாற்றம் இல்லைன்னு. ஐயா மோடி வந்தாலும் ஒரு அவங்க கொண்டு வரும்போது ஒரு பெரிய நவீன இந்தியாவை உருவாக்க போற சிற்பி போல கொண்டு வந்தாங்க. அவராவது இந்த பல தடவை எடுத்து சொன்ன இந்த பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கையில் இருப்போம் அப்படின்னு. நீங்க இப்படி இருக்கும்போதே உங்களுடைய நீர்மூழ்கி கப்பலின் ரகசியம் பிரான்ஸுக்கு போயிடுச்சுங்கிறீங்க. இதுல வேற அந்த ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யறதுல தனியார் முதலீடு கொண்டு வர போறீங்க, அந்நிய முதலீடுங்கிறீங்க. வார்த்தையே அந்நிய முதலீடா இருக்கு. மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு திருமாவளவன் முயற்சி செய்கிறார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்றார். நீங்களும் அதே மாதிரியான ஒரு சிந்தனையோட இருக்கிறீங்களா? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இப்போ நாங்கள் வளர்ந்து ஒரு அசாத்திய ஆற்றலாக மாறுறவரை தனிச்சு தான் நாங்கள் போட்டிட்டு மக்களுக்கு நெருக்கமாக போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் இந்த தேர்தல் பாராளுமன்றத்துல எல்லாம்.
இங்கே மதச்சார்புங்கிறது இப்போ எங்கள் அண்ணன் இப்போ சொல்கிற மதச்சார்பு அணி எப்படி எடுப்பார்? இப்போ திமுக மதச்சார்பை பற்றி பேசுது, மதச்சார்பின்மையை பற்றி பேசுது. ஒவ்வொரு கிறிஸ்துவ பண்டிகைக்கப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் எஸ்ரா சர்க்குன்னு தொடர்ந்து காய்க்கு விட்டுறாங்க. ஒவ்வொரு இப்தார் விருந்தப்பவும் தொப்பி அணிஞ்சிக்கிட்டு இஸ்லாமிய மக்களோடு போய் சேர்ந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்க. அவரே ஐயா ஸ்டாலினே சொல்கிறாரு எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள்னு. இதில் எங்கே இருக்குது மதச்சார்பின்மை? சிறுபான்மைன்னு பேசுகிறீங்க. நீங்கள் என்னவா, நீங்கள் யார்? அப்போ நீங்கள் பெரும்பான்மை இந்துவா? பெரும்பான்மை இந்துங்கிற உணர்வோடு தான் இவனை சிறுபான்மைன்னு பேசுகிறீங்களா? எப்படி? இதுதான் இது எங்கே இதில் மதச்சார்பின்மை இருக்குது? மதச்சார்பின்மையில் எம்மதமும் சார்பின்னாமல் இருக்கணும். அதான மதச்சார்பின்மை. எல்லா மதமும் இருக்கிறது மதச்சார்பின்மை தானே. அது நீங்கள் எல்லா மதமும் இருக்குதுங்க. மதச்சார்பின்மை வேற்றுமையில் ஒற்றுமைன்னு உங்கள் நாடு வச்சிருக்க தத்துவமாக இருக்குது. வேற்றுமை இல்லா ஒற்றுமை தானே இருக்கணும். வேற்றுமையில் எப்படி ஒற்றுமை இருக்கும்? திமுகவோட சேர்ந்து மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைப்பு. அவர் வேணா எங்க அண்ணன் வேணா அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு அமைப்பு வேணா உருவாக்கலாம். திமுகவோட போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தேன். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு எதுக்குறது? இங்கே திமுக எதிர்த்துச்சு, இங்கே எதிர்த்துச்சு, அங்கே பாரதிய ஜனதா எதிர்த்துச்சு, காங்கிரஸ் கொண்டு வருது. ஆனால் பாராளுமன்றத்தில் அதுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துச்சு. அப்போ ஐயா கலைஞர் சொல்கிறாங்க, அதை எதிர்த்து அதுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தாமல் போனால் அது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போயிடும்னு சொன்னாங்க. உங்களுக்கு நினைவில் வரும், ஏற்காட்டில் ஒரு இடைத்தேர்தல், ஒன்றுத்துக்கு உதவாத இடைத்தேர்தல், அது ஆளுங்கட்சியும் ஜெயிக்கும்னு உலகத்துக்கு தெரியும். ஆனால் அந்த இடைத்தேர்தலை எங்களை ஆதரிங்கன்னு பாரதிய ஜனதாவுக்கு கடிதம் எழுதினாரா இல்லையா? இது என்ன மதச்சார்பின்மை? ஒரு அற்ப இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கேட்டு எழுதுவீங்க, அங்கே அதுக்கு சில்லறை வர்த்தகத்துக்கு அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சுட்டா அது மதவாத சக்திக்கு ஆதரவாக போயிடும். எல்லா கட்சியிலும் இந்த நிலைப்பாட்டை கடந்த காலங்கள் எடுத்தது தானே. எல்லா கட்சியும் அந்த கட்சியோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு இருக்கு. வேணா விடுதலை சிறுத்தைகள் போகாமல் இருக்குது, இடதுசாரிகள் போகல, காங்கிரஸ் போகல, வேற எல்லா கட்சியும் தானே போயிருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி, காங்கிரஸ் சேர்ந்த ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்பு அந்த மாதிரி வேணா வாய்ப்பு இருக்கு. திமுக வச்சுக்கிட்டு எப்படி போவீங்க? மறுபடியும் பாரதிய ஜனதா வெல்லும்னு வாய்ப்பு இருந்தால் அதோட கூட கூட்டணி வைக்கும். அதை போய் எப்படி வச்சுக்கிட்டு ஒரு எப்படி நம்ம மதச்சார்பற்ற அணி அமைக்கிறது? அதில் எங்களுக்கு இது இல்லை, நாங்கள் அந்த இடத்துக்கு வரல. நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி சர்வாதிகாரம்? அன்பான சர்வாதிகாரம்ங்கிறது தாயின் அன்பு. தாயின் அன்பு தான் அன்பான சர்வாதிகாரம். லீ குவான் யூ கையாண்டது, பெருந்தலைவர் காமராஜர் கையாண்டது, நேரு அவர்கள் கையாண்டது. நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை, தூய ஜனநாயகத்தை, முழுமையான ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கே சர்வாதிகாரம் தேவைப்படுது. தலைக்கவசம் அணிங்க, கட்டாயமாக அணிங்கிறது. அந்த தலைக்கவசம் அணிய மாட்டேங்கிற பார்வையில் என்னது? அவன் பார்வையில் எதுக்கு கிளர்ச்சி செய்கிறான்? இது யாரோட நன்மைக்கு கொண்டு வரப்போகுது? போட முடியாதுன்னு சொல்கிற நலனுக்கு தானே இது கொண்டு வரப்படுது. அதுதானே கொண்டு வரப்படுது. அப்போ கட்டாயம் அணியணுங்கிறது என்ன? நீதிபதிக்கும் சொல்கிற நீதிபதிக்கும் கொண்டு வர அரசுக்கும் என்னது? அது என்ன லாபமா? ஒரு பாட நினைவில் தங்காத குழந்தைக்கு இந்த பாடத்தை 3 தடவை ஏட்டில் எழுதி வாய்ப்பா அப்படின்னு சொல்றது இந்த குழந்தை பார்வையில் ஆசிரியர் சர்வாதிகாரி. ஆனா ஆசிரியருக்கு என்ன நலன்? அதில்லை ஒன்றும் இல்லை, மாணவன் நலன் தான். சர்வாதிகாரம் மூலமா தான் எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும். சர்வாதிகாரம்ங்கிற அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒரு வல்லாண்மைன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க சொன்ன வார்த்தை தானே. ஆமா, நீங்க பழகிட்டதுனால நான் சொல்றேன். லீ குவான் யூ இந்த வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் தீண்டப்படாத நகரமாக இருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு உலகின் எழில் மிகுந்த அலைகள் நகரமாக மாறி இருக்குன்னா அது காரணம் யாரு? அதற்கான தேவை தமிழகத்தில் இருக்கா? வளர்ச்சியடைந்த மாநிலம் தானே தமிழகம். எங்க ஊருக்கு வரீங்களா? சிவகங்கைக்கு 30 கிலோமீட்டர் போகிறோம். அந்த குழியை தோண்டிக்கிட்டு 10-20 அடியில் போயிட்டு ஒரு அகப்பையை வச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு வரோம் தண்ணி. 10 வருஷம் கழிச்சா தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத தேசத்தின் மீது என்ன பாசம் வரும்? எவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் வளர்ந்துருச்சு போயிடுச்சுங்கிறீங்க. நான் கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, நடக்க பாதை இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, தட்டுக்கட்டு நிற்கிறேன், குடிக்க தண்ணி இல்லை. நீங்கள் எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா எது இந்த கட்டடம் வளர்றதை சொல்கிறீங்களா? பெரிய பெரிய கட்டடம் அதுவா வளர்ச்சி? ஒரு அவசர உறுதி எடுத்துக்கிட்டு உரிய நேரத்தில் மருத்துவமனை கொண்டு போக முடியுதா? உயிர் வலியோட துடிக்கிற ஒருத்தனை கொண்டு போக முடியுதா? பிரசவ வலியோட கொண்டு போக முடியுதா? ஒரு சின்ன மழை பெஞ்சிருச்சுன்னா நகர்ந்து இங்கே போக முடியுதா உங்களால்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருதா இல்லையா? காரணம் என்ன? நகர்ப்புறத்தில் தான் தரமான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் கிராமங்களை காலி பண்ணிட்டு ஓடியாராம். இவ்வளவு பெரிய நேரத்தில் எத்தனை லட்சம் பேர், எவ்வளவு வாகனம், எவ்வளவு இது, எவ்வளவு தட்டுப்பாடு. அப்ப இந்த நிர்வாக வசதி எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கும்னு. அப்ப தொழில் சார்ந்த நகரமா ஒரு தலைநகரா கோவை, ஒரு கலை பண்பாட்டுக்கா மதுரை, அப்ப நிர்வாகமா தலைமைச் செயலமா திருச்சி. திருச்சி ஏன் கொண்டு போறேன்னா
எல்லா கட்சியும் ஏன் அங்கே போய் மாநாடு போடுது? ஒரே நாளில் வந்துட்டு திரும்பிடலாம்னு. நான் சிவகங்கையில் இருந்தோ கன்னியாகுமரியில் இருந்தோ திருநெல்வேலியில் இருந்தோ கிளம்பி இங்கே வந்தால் வர ஒரு நாள், இங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு திருப்பி போக ஒரு நாள், 2 நாளை இழக்கிறேன். ஆனால் திருச்சின்னா காலையில் வந்து அங்கே பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடத்துக்கும் மையமாக இது இருக்குது. அதனால அங்கே தலைநகர். அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அங்கே வரும்போது அங்கே தரமான மருத்துவமனை வரும், பல்கலைக்கழகங்கள் வரும். அங்கே அப்படி வரும்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு இதுதான். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் முருகன் என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் கிருஷ்ணர் என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்றீங்க. இதன் மூலமாக என்ன நீங்க சொல்ல வரீங்க? அதாவது நீங்க வந்து ஒரு 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 தேசிய இனத்தின் நாங்கள் வந்து ஒரு வரலாற்றை நோக்கி பயணிக்கும் போது எங்களுடைய மூதாத முருகன் வந்து எங்கள் இனம் முன்னோரா இல்லையா? தொல்காப்பியத்தில் மாயோன் மைய காடுரை உலகுன்னு பாடப்பட்டிருக்கு. முல்லை நில தலைவன், முல்லை நிலத்தில் இறைவனாக போட்டப்பட்டவன் மாயோன். மாயோன்னா மாயோன் மால் அப்படின்னு அழைக்கப்படுது. மால்ன்றா கருப்பு. எங்கள் ஊரில் இன்னைக்கு வரைக்கும் பெரிய கருப்பேன் சின்ன கருப்பேன்னு பேர் இருக்குது. மாயாண்டி, சின்ன மாயாண்டி, பெரிய. நானே மாயாண்டி குடும்பத்தில் நடிச்சிருக்கேன். மாயாண்டி மாயன்ங்கிறது அந்த மாயோன்லேருந்து வருது. அந்த மாயோன் என் இனம் முன்னோரா இல்லையா? என் இனம் முன்னோரே போற்றணுமா இல்லையா? இதுதான் அங்கே இருக்கிறது. நீங்கள் கிருஷ்ணர் ஆக்குறீங்க, அவரை கண்ணர் ஆக்குறீங்க, பேரை மாற்றிக்கிறீங்க, பல பேர்களை வச்சுக்கொள்றீங்க. எங்கள் மால்னா கருப்பு, அது மரியாதையாக அழைக்கணுங்கிறதுக்காக திருமால் ஆகுது, அது பெருமாள் ஆகுது. அப்படி தானே வருது. இதெல்லாம் சும்மா நானாவா ஒன்று முன்னோர்கள் எழுதி வச்ச ஆய்வுகளை பார்க்குறோம், அவங்க சொல்லி வச்சதை பார்க்குறோம், அப்போ நம்ம போட்டுறோம். குறிஞ்சி நிலத்தையும் முல்லை நிலத்தையும் சேர்த்து சுவரட்டி அடிப்பதற்கு சீமானை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு ஃபேஸ்புக்கில் கடுமையான எதிர்ப்புகள். திருமுருக பெருவிழா கொண்டாடுறோம் தைப்பூசத்தன்னைக்கு. அதில் முருகன் எங்கள் முன்னோருங்கிற அடிப்படையில் நாங்கள் அவரை போட்டுறோம். அது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடப்படுற அந்த அன்னைக்கு மாயோன் பெருவிழான்னு நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். அந்த அன்னைக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம், பல நலத்திட்டங்களை செய்கிறோம், வேலைகளை செய்கிறோம். அதுக்கு சோரொட்டி ஓட்டுறோம். அதுக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் தான் செய்கிறோம். நம்ம பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வாவூசிக்கு சோரொட்டி ஒட்டி அவர் நினைவு போட்டுறோம். அப்படித்தான் நம்ம இன முன்னோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். நீங்கள் பார்க்குறீங்க. நாங்களும் செய்யலைன்னா நீங்கள் தேவனைய பவனரை எத்தனை பேருக்கு தெரியும்? ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசரை எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? நாங்கள் வரும்போது தான் எங்கள் இன முன்னோர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறோம். இவன் யாருனாலும் தெரியும், நான் ஒருத்தன் தேடுறான்ல. நீங்கள் இன்னைக்கு கிண்டல் அடிக்கவாவது இந்த இதை போட்டுருக்கான்ல முகநூல்ல ஒருத்தன். கமலஹாசனுக்கு வந்து செவாலிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மனதார ஒரு வாழ்த்து செய்தியை கூட தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லலை, மோடி வாழ்த்தலை. 10 கோடி ரூபாய் அவருக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கணும்னு. செவாலிய விருதுக்கு ஏன் 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கணும்னு நான் சொல்லல. நான் சொன்னது வந்து ஒரு கலைஞனை, கலையை போற்றாத ஒரு சமூகம் எப்படிங்க வளரும்? சமூகம் எப்படிங்க வாழுது? போர் சூழல்ல சுத்தி குண்டு வீசிட்டு இருக்கும்போது கூட என் தலைவன் கலைஞனையும் கலையும் கொண்டாடினான். அது ஒரு தேசிய இனத்தின் அழகிய முகம்ங்கிறது. அதை போய் நீங்க கமலஹாசன் வந்து அப்படித்தான் நினைப்பீங்களா? வெறும் ஒரு கலைஞன், அது திரைக்கலைஞன் மட்டும்தானே அவரு? ஏதோ சினிமா நடிக்கிறவர் அப்படித்தான் பாக்குறதா? டிஎம் கிருஷ்ணாவுக்கும் பெஸ்வாடா வில்சனுக்கும் இருக்கட்டும் ராமன் மகசேசே விருது வழங்கப்பட்டது அவங்களுடைய பணிகளுக்காக. அப்ப சீமான் எந்த அறிக்கையும் விடல, எல்லாருக்கும் பேசவே இல்லையே. கிடையாதுங்க. எல்லா இப்ப சொல்றேன்ல, கலையை கலைஞனை போற்றாத ஒரு சமூகம் எப்படி வாழும்? அது ஒரு அப்படிதான் நான் அதாவது பொது கருத்தா தான் சொல்றேன். நீங்க அவர் கொடுக்கல, இவர் கொடுக்கல, ஏன் பாராட்டலைன்னு சொல்றேன். இல்ல ஏன் பாராட்டலைன்னு கேக்குறது இல்ல. நீங்க 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கணும், 50 லட்சம் ரூபாய் நான் சொல்லல, 50 லட்சம் ரூபாய்க்கு பாலாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு நீங்களே ஒரு தொகையை நிர்மாணம் பண்றீங்க. அது யாராவது எழுதுனது எழுதிருப்பாங்க இல்லையா? நான் பேசுனது வந்து அப்படியே இருக்கு. 10 லட்ச ரூபா கொடுங்க, 20 லட்ச ரூபா அப்படிலாம் சொல்லல. கொண்டாடணுங்கிறேன். நீங்க வந்து ஒரு வெள்ளி பதக்கம், வெங்கல பதக்கம் வென்று வர்றவங்களுக்கு எப்படி கொண்டாடுறீங்களோ அப்படி ஒரு கலைஞனையும் கொண்டாடணுங்கிறேன். அதானே எதார்த்தம். நீங்க எங்க அப்பா பாலுமகேந்திராவை என்ன கொண்டாடிச்சு இந்த சமூகம்? என்ன கொண்டாடிச்சு? மகேந்திரனுக்கு என்ன போட்டுருது? என்ன போட்டுருது? எப்போ என்ன கொண்டாடி இருக்குது? அது எல்லாம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளருக்கு வீடு கொடுக்குறீங்களா, குவார்டர்ஸ் கொடுக்குறீங்கல்ல, ஏன் ஒரு படைப்பாளி கொடுக்கல? அப்போ எப்படி தரமான படைப்பு வரும்? எப்படி வரும்? இல்ல இதெல்லாம் இருங்க, நானா பிச்சை எடுத்து, நானா போராடி பட்டினி பிச்சை கண்டு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நீங்க கலையை அப்படி பார்க்க கூடாது. கலை, விளையாட்டு, இலக்கியம் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது. நீங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் உருவாகி வரானா அந்த சமூகம், அந்த தேசம் ஆரோக்கியமா வளருதுன்னு அர்த்தம். அப்படித்தானே சமைக்கால ஒரு உசைன் போல்ட்னு ஒருத்தர் இருக்கும்போது அந்த நாட்டில் வலிமை மிக்க உடல் உறுதி கொண்ட இளைஞர்கள் உருவாகி வராங்கன்னு ஒரு சான்று. ஒரு இலக்கியத்துக்கு ஒரு நோபல் பரிசு வெல்றானா அறிவார்ந்த சமூகமாக அந்த தேசம் வளருதுன்னு அர்த்தம். ஒரு சமூக பொறுப்பாளனா எப்படி பார்ப்பீங்க? இப்ப நான் இருக்கேன் சென்னை கன்னிமாரான் நூலகத்தில் படிக்க இடம் இல்லை, அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும்னு. அப்படி இந்த தேசத்தின் பிள்ளைகள் எல்லாம் அறிவை தேடி ஓடி வராங்க. நூலகத்தில் இடம் பத்தல, இடிச்சுட்டு 100 ஏக்கர்ல கட்டுவோம்னா அறிவார்ந்த சமூகம்.
சென்னை மத்திய சிறையில் இடம் இல்லை, இடிச்சுட்டு புழல்ல 100 ஏக்கர்ல சிறை கட்டுவோம்னா அந்த சமூகம் உருப்படல. அது எந்த தேசத்தில் நீங்கள் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த சமூகம் தான் ஆரோக்கியமான சமூகமாக, அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அப்படி என்ன ஒரு ஆகுந்த, நீங்கள் கிளீன் இந்தியாவுக்கு, தூய்மை இந்தியாவுக்கு வாங்கன்னு கமல்ஹாசனை கூப்பிட்டார்ல பிரதமர். ஒரு வாழ்த்து சொல்ல முடியாது அவருக்கு? எல்லாத்துக்கும் ட்விட்டர்ல போடுறவர் அதுல போட முடியாதா? வேறு ஒரு வெளிநாடு கொடுத்த பரிசு தானே, அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், என்ன வெளிநாடுனா உள்நாட்டு கலைஞரை இன்னொரு நாடு அங்கீகரிக்கிறது தானே. அது விருதுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ, அது பெரிய விருதோ இல்லையோ, அதை சொல்றதுல என்ன? 2 படம் எடுக்க எனக்கு தடை இல்லாம, தணிக்கை இல்லாம கொடுங்க, நான் தனி நாடு அடைஞ்சு, திராவிட நாடு அடைஞ்சு காட்டுறேன்னு பேரறிஞர் அண்ணா சொல்றாரு. வலிமையை புரிஞ்சு பேசுங்க. எல்லா திரைப்பட வலிமையை புரிஞ்சு பேசுங்க. எல்லா திரைப்பட உள்ளடக்கங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எல்லாமே தரமான உள்ளடக்கங்கள் கொண்ட திரைப்படங்கள். அதை சரி செய்ய வேண்டியது யாரு? அதை சரி செய்ய வேண்டியது அனைத்து படைப்பாளிகளையும் கூப்பிட்டு சந்திச்சு, அது சிறந்த படைப்புகளை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அதிகாரத்துக்கு இருக்கு, ஆட்சிக்கு இருக்கு, அரசுக்கு இருக்கு. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்கன்னா அப்படி விட முடியாது. திரைத்துறையை அழிஞ்சு போயிட்டது ஏறக்குறைய. அதனால நீங்க ஒரு கலை படைப்புங்கிறது எப்படி வரும்? சிறந்த படைப்புங்கிறது எப்படி வரும்? தரமான திரைப்படங்களை எடுங்க. தேவையற்ற காட்சிகள், வன்முறைகளை தூண்டக்கூடிய, பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய நீதிமன்றம் சொல்லுதுல, அந்த பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. கூப்பிட்டு படைப்பாளிகளை எல்லாம் சந்திச்சு சிறந்த படைப்புகளை எடுங்க. ஏன் அந்த படைப்பை அரசே பெற்றுக்கொண்டு நீங்க அதை ஒரு கலை தூதுவரா ஒருவரை வச்சு உலக நாடுகளுக்கு, இப்போ ஈரானிய படங்கள் மிகச்சிறந்த விருதுகளை எல்லாம் வென்று போகுது, அது மாதிரி நீங்க அனுப்ப முடியாதா? சரி செய்யாம நீங்க கலைஞரை கொண்டாடணும், கலைஞர்களை கொண்டாடணுங்கிற வைக்கிற கோரிக்கை மட்டும் எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க பாருங்க, கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் எல்லாமே கடமை தானே. அது சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் அதிகாரத்துக்கு தானே இருக்கு, நமக்கு தானே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பட்சி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.